ஊழியர்களின் 3வது பிரசவத்திற்கும் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு தர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 3வது பிரசவத்திற்கு பேறுகால விடுப்பு வழங்க கோரி உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றும் மங்கையர்க்கரசி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்தான தகவல்கள் ரமேஷ். நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் அந்த சமீம் அகமது ஆகியோருடைய அந்த அமர்வு தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது இந்த 3வது பிரசவத்துக்கு பேறுகால விடுப்பு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றும் பி மங்கையர்க்கரசி என்பவர் தான் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அமர்வு பேறுகால விடுப்பு தொடர்பான தமிழக அரசினுடைய அந்த அடிப்படை விதியில 3வது பிரசவத்திற்கு பேறுகால விடுப்பு வழங்க முடியாது என்று கூறப்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஆனால் 3வது பிரசவத்திற்கு பேறுகால விடுப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் 3வது பிரசவத்திற்கு பேறுகால விடுப்பு வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என கூறி மனுதாரருக்கு உரிய பண பலன்களுடன் ஓராண்டு விடுப்பு வழங்க உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டது. மேலும் இனிமேல் அந்த பேறுகால விடுப்பு கோரி வழக்கில் வராத வகையில இந்த உத்தரவு குறித்து அனைத்து மாவட்ட நீதிமன்ற பதிவாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை சர்க்குலர் அனுப்ப உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் உயர்நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்துமாறு அனைத்து துறை செயலாளர்களுக்கும் துறை தலைவர்களுக்கும் தமிழக தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தி இந்த உத்தரவு நகலை அனுப்பி வைக்கும்படியும் உத்தரவிட்டிருக்கிறார்கள்.